ஸோ அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தமிழ்ச்செல்வன். ஸோ என்ன நீங்கள் வந்து ட்ராவல் வித் தமிழ்னு ஒரு ப்ளாக் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க வந்து அதில் போய் பாருங்கள். ஸோ இந்த சேனலில் வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியனை நான் கேட்டுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குலாம் இது இந்த சேனலாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே இந்த டேங்க் நியூஸ், கொஞ்சம் அண்ட் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ் அண்டு சில கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசணும்னு எனக்கு தோணும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த சேனலில் பேசணும், அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்கான ஒரு சேனலாக இதை நான் எதிர்பார்க்குறேன். சரி, இன்னொரு டாபிக் போகலாமா? இந்த வீடியோவில் வந்து எனக்குள்ள இருக்க நிறைய கேள்விகளுக்கு பதிலாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரீசெண்டாக நடந்த விஷயம் பற்றியும் சரி, அண்டு அதுக்கு முன்னாடி இது ஓவராலாக வந்து இந்த இதில் பேசுவோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா கேஸ்டிசம். என்ன ப்ரோ சொல்கிற, இந்த 2025ல கல்வி வகையாகவும் ஆகட்டும், இல்லை எக்கனாமிக் க்ரோத் ஆகட்டும், எல்லாமே வளர்ந்த இடத்துல இந்த இடத்துல ஜாதி பார்க்குறாங்களா? கேஸ்ட்னு ஒரு விஷயம் எப்படி ப்ரோ இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கான இந்த வீடியோ தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பிப்போமா? என்ன ப்ரோ நீங்கள் ஜாதி இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, நாங்களாம் யாருமே பார்க்கறதில்ல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணுங்க. போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேட்ரிமோனின்னு ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வரும், ஆப்ஸ் வரும். ஓகே, ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் அதுக்கான வந்து கீழே வரும். முக்கியமாக இதில் பாதிப்படைகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக வீடு நிறைய தேடினோம். இங்கே வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க நிறைய வீட்டில். ஏன்னா குறிப்பிட்ட இவங்களுக்கு மட்டும்தான் வீடு, அப்புறம் சில விஷயம் தான் நீங்கள் சமைக்கணும், சில விஷயம்லாம் நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அங்கே இருக்க போடுற ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் கண்டிஷன் போட்டாங்க. எனக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து இவங்க வந்து இந்த குத்தி காட்டி பேசுறதுனால வந்து அவங்க வந்து லைக் இந்த ஸ்டாண்டர்டில் பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பேசிக்காக நீங்கள் வீடு விடுறீங்கன்னா என்ன பார்க்கணும்? சம்பாதிக்கிறாரா, வேலைக்கு போகிறாரா, அவரோட சம்பாதிக்க முடியும், மாத வாடகை கட்ட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தானே பார்க்கணும். அப்புறம் எங்கே வந்து இந்த விஷயம் வந்து வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரிவினைலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான். ஸோ நான் வந்து இங்கே, மற்றவங்களாம் இங்கே, அதனால வந்து நான் இவங்களோட சேர்ந்துக்க மாட்டேன், அவங்க இங்கே வரக்கூடாது, நான் இங்கே வீடு விட மாட்டேன், இந்த மாதிரி சாப்பாடு இங்கே சாப்பிடக்கூடாது, இதுதான் இந்த ரூல்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா? ஒரு மனுஷனை சக மனுஷனா பாருங்க, அவ்வளோதான். இதில் எங்கே இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து வருது எனக்கு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கேஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல உடையும். அது எங்கே அப்படின்னா வந்து, ஒருத்தன் வந்து பொருளாதாரத்துலேயும் கல்வி அளவுலையும் அவனோட அவன் அதிகமாக இருந்தான் அப்படின்னா வந்து அந்த இடத்துல கேஸ்ட் இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போது பேசுகிற இங்கே இருக்க லாங்குவேஜ்லேயே பேசணும் அப்படின்னா, லோவர் கேஸ்ட் பீப்புள் வந்து ஒரு டாக்டராகவோ இல்லை வந்து ஒரு வக்கீலாகவோ கல்வி அளவில் உயர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த கேஸ்ட் இருக்காது. இல்லை அவங்களோட பொருளாதார அளவில் வந்து இருக்கிறவங்களோட அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த கேஸ்ட்ன்ற விஷயத்தில் இருக்காது. நான் இவ்வளோ நாள் வந்து ஓகே இது ரெண்டு இருந்ததுன்னா இது இருக்காது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ரீசெண்டாக நடந்த சில விஷயங்கள் வந்து இல்லை, அது அப்படி இல்லை அப்படின்றதையும் மாற்றுது. என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்றாங்க. அப்ப இருக்கும்போது நான் எதுக்கு ஜாதியை பார்க்கணும்? அண்ட் அது ஒண்ணுத்துக்கும் உதவாது சார். இல்ல அவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் கேக்குறாங்க. சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஸ்கூல்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்க பாடம் படிச்சு வளர்றோம். ஆனா கல்யாணம் வரும்போது நீங்க சாதியும் மதையும் கையில பிடிச்சிட்டு இருக்கீங்களே, நாங்க எதை ஃபாலோ பண்றது? அறிவு கொடுக்குற கல்வி சொல்றதை ஃபாலோ பண்ணுமா, இல்ல பரம்பரையா எமோஷனலா நாம ஒரு சாதியிலையும் வழக்கத்திலையும் வளர்ந்துருக்கோம், அதை நம்ம நம்பி வாழணுமான்னு ஒரு முடிவு எடுக்கணுமான்னு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குல்ல. ஆமா, நம்ம ஸ்கூல்லையுமே சரி, நம்ம வந்து எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஜாதி பார்க்கக்கூடாது, ஒருத்தன் தாழ்ந்தவன் ஒருத்தன் வந்து உயர்ந்தவன், அந்த மாதிரி எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸுமே சரி எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு தாழ்ந்தவன் உயர்ந்தவன்ற ஒரு விஷயம் வந்து இதில் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த விஷயம் அதே நம்ம காலேஜில் போகும்போதும் சரி, இதை பற்றி நம்ம யாரும் அந்த ஜாதியை பற்றி யாரும் பேசியிருக்க மாட்டோம். இது எங்கே வந்து
லைக் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது, இதை பத்தி நம்ம எங்க இதை பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த திருமணம்ன்ற ஒரு விஷயத்துல வரும்போது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 பேரும் விரும்புறாங்க அப்படின்னா வந்து விரும்பும் போது நீ இந்த ஜாதி தான் அப்படின்றத பார்த்து யாருமே விரும்புறது கிடையாது. இங்க எல்லாமே வந்து ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் நம்ம லைஃப் சேர்ந்து வாழ போறோம், இதுதான் நம்ம லைஃப் அப்படின்ற வாழ்றாங்க தவிர அதுல ஜாதியை பார்த்தோ இல்ல பணத்தை பார்த்தோ நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவ பார்த்தோ யாருமே இங்க லைக் வந்து காதல் பண்றதும் கிடையாது, அது திருமணம் பண்றதுமே இங்க கிடையாது. ஆனா இது எங்க அப்படி வருது அப்படின்னா வந்து லைக் நம்மளோட பரம்பரையா வந்து இங்க புடிச்சு வைக்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது ஏன் ஜாதியில நீ வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஜாதியில நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் வந்து தாழ்ந்தவன், நீ எப்படி இந்த கேஸ்ட்ல வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து அங்கதான் ஒரு விஷயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அடிப்படையா சொல்ல போனா அதுவே வந்து ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு மனுஷனை சக மனுஷனா பாரு, அவ்வளவுதான். இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணா பிரிஞ்சிருவாங்க. ஏன் அப்பா அம்மா இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். அன்னைக்கு அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. இன்னைக்கு அவங்க தனியா சர்வை பண்ணி, நான் சட்டம் படிச்சிருக்கேன், பாப்பா டாக்டர் படிச்சிருக்கா, தம்பி படிச்சிட்டு இருக்கான், அவங்க தனியா சர்வை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைய வரைக்கும் எந்த ப்ராப்ளத்துக்காகவும் எங்க அம்மா போய் அவங்க வீட்ல நின்னது கிடையாது. அப்ப எங்க வீட்ல எங்க அப்பாவை அலோ பண்ணலனாலுமே இன்னைக்கு எங்க அப்பா தான் எங்க அம்மா ஃபேமிலி லீட் பண்ற அளவுக்கு இருக்காங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் அவங்க கேஸ்ட மட்டும் வச்சு டாமினன்ஸ்ல வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்சனா அவர் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்க அப்பா எங்க அம்மாவோட ஃபேமிலில ஒரு ஆளா இருக்காரு. பர்சனலா ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் இந்த கம்யூனிட்டி பீப்புள்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சுமே என் ரூம்மேட் என்கிட்ட சொல்றா, நீ வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஃபேமிலில வளர்ந்திருக்க, சோ வந்து நீ உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனாலதான் உன்னோட ஹேபிட்டும் உன்னோட இந்த க்ரோவும் வந்து உங்க அம்மா கிட்ட வளர்ந்ததுனால தான் வந்துச்சு. நான் இப்படி இருக்கிறதுக்கும் இன்னைக்கு என் சோசியல் நாலேஜ்க்கும் 80% எங்க அப்பா தான் காரணம். ஆனா ஒரு ஜட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நீ வந்து ஒரு ஹையர் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட வளர்ந்தாதான் நீ வளர்ற விதம் வந்து கரெக்டா இருக்கும், ஒரு ரிசர்வ்டு பீப்புள் கிட்ட இருந்து வந்து வளர்ந்தனா அது வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து கம்ப்ளீட்டா 100% ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்கனாமி வைஸும் எஜுகேஷன் வைஸும் ஒரு ஆள் வளர்ந்து வந்து நின்னுட்டானா இவங்களால காஸ்ட் டாமினேட் பண்ணி பேசவே முடியாது சார். ஸோ இது மாதிரி தான் இங்கே நிறைய விஷயத்துல வந்து ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் இது ஒன்று வந்து ஹையர் கேஸ்ட் பீப்புள் வந்து அவங்க கூட வளர்ந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய பேரண்டிங் நல்லா இருக்கும். அதுவே வந்து லோவர் கேஸ்ட் பீப்புளை வந்து வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்க பேரண்டிங் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு ஆக்சுவலி. ஸோ லைக் வளர்ப்பு அப்படின்றது அது ஒரு பேரண்டிங் அண்ட் குட் பேரண்டிங் அண்ட் பேட் பேரண்டிங்னு இருக்கு. ஸோ எப்போ ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா மதமும் எல்லா சாதியும் சமம், இங்க வந்து யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி வளர்க்கறது குட் பேரண்டிங் நான் நினைக்கிறேன். அதுல வந்து எங்க வந்து இதெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்லி அனுப்பிச்சா நல்லா இருக்கும், இவங்க சொன்னா தப்பா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளவு பேர்? இந்த ஷோல வந்து என்ன டாபிக் இருந்திருக்கும் அப்படின்னா வந்து கிராமத்தில் படித்த பெண்களும் அவங்களுடைய அம்மாக்களும் சொல்லிட்டு இந்த டாபிக் இருந்திருக்கும். ஸோ இதுல வந்து கோபிநாத் சார் வந்து என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னா, இவங்க பார்த்து உங்களால ஒரு பட்டியலினத்து பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சைட்ல வந்து யாருமே வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா வந்து சொசைட்டி ஒத்துக்காது, இது வந்து என்னோட தனிப்பட்ட முடிவை எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சாக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து மற்ற இவங்க எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா வந்து இதுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து இந்த சொசைட்டினாலதான் வந்து நாங்கள் இன்னும் படிக்காம இன்னமும் இருந்தோம், இப்போதான் நாங்கள் வந்து படிச்சு வரோம். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த சொசைட்டி பண்ற விஷயத்தினால வந்து படிக்கிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறோம், இந்த சொசைட்டி ப்ரெஷர்னாலதான் எப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தனித்து நின்று அவங்களால ஒரு பாயிண்ட்டையும் ஸ்டாண்டோ வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஏன் இந்த விஷயத்துல மட்டும் அவங்களால ஏத்துக்க முடியல? இதுல வந்து சொசைட்டி என்ன சொல்றாங்க, அண்ட் வந்து வீட்டுல ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஏன் அதை இருக்கிற மனப்பான்மை வந்து இதுல ஏன் வரல அப்படின்ற விஷயத்துலதான் வந்து நானும் பாக்குறேன். எனக்கு இதுலயுமே இன்னமும் அது லைக் சிட்டியில வந்து நீங்க அவ்வளவா இல்லை அப்படின்னு பார்க்கல அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கிராமத்து சைட்ல இன்னமும் கேஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தினால வந்து எவ்வளவோ ஆணவ கொலைகள் ஆகட்டும், பிரச்சனை இந்த இஷ்யூ ஆகட்டும், நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இன்னமும் இருக்கு. சில பேர் வந்து இன்னும் அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது. நான் ரீசெண்டாக ஒரு மதுரையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். மதுரையில் அந்த ஊர்ல வந்து இன்னமும் அந்த இடத்துல செருப்பு போட்டு நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா சீக்கிரம்லாம் எல்லாமே மாறிடாது. பகுத்தறிவும் கல்வியை வந்து ஒருத்தனை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதோட உங்களோட கருத்துக்கெல்லாம் வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ we have a discussion.
ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா வந்து நவீன் அப்படின்ற ஒரு பையன் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாதம் 1 லேக் கிட்ட சேலரி வாங்குறாரு. ஒரு ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து 2 பேரும் விரும்பியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போதான் அது அவங்க வீட்டுக்கு தெரிய வருது. தெரிய வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அவருடைய அண்ணன் சுஜித் அப்படின்னு அந்த பொண்ணோட சைடு அண்ணன் சுஜித் என்ற ஒருத்தர் வந்து இவரை வந்து ஆணவ கொலை பண்ணிடுறாரு. ஏன் அப்படின்னா வந்து இந்த பொண்ணு வந்து ஹை கேஸ்டாகவும் இவர் லோ கேஸ்ட்ன்றதுனால அந்த ஒரே விஷயத்தினால மட்டுமே இப்போ அந்த ஆணவ கொலை பண்ணியிருக்காரு. நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து லைக் நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் எனக்கு என்ன ஜாதினா இவரை யாரெல்லாம் பார்க்குறீங்க, இங்கெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன இன்னமும் நிறைய கிராமத்துலேயும் சரி, இன்னமும் இந்த நகர்ப்புறத்துலையுமே சரி, இந்த ஜாதினால எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதை மற்ற விஷயத்தினால மூடி மறைக்கிறாங்க தவிர்த்து அதை வெளியில சொன்னா பெரிய பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே வந்து நிறைய விஷயங்களுக்கு மூடப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். பல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து லைக் சில கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இறந்து போனதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ அதில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து லைக் என்னடா இப்படி இன்னமும் இப்படி இருக்கீங்கடா, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து தோண வைக்குது நம்மளுக்கு. இந்த வீடியோ எடுக்கிற மெயின் ரீசனே காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கமெண்ட்ஸ்னால மட்டும்தான். எல்லாம் சரிதான், பையன் ஒழுங்கா வளர்த்திருந்தா இது நடக்குமா? உங்க சாதி பொண்ணுங்க இல்லையா? சரி, இந்த கமெண்ட் போட்டார் இல்லையா, அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வந்து எந்த மாதிரிலாம் வளர்க்கணும்னு சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து இந்த சாதி பையன் கூட தான் நீ பேசணும், இந்த சாதி பையன் கூட தான் நீ சேரணும், போகிற காலேஜுமே இந்த சாதியை தான் இருக்கணும், நீ கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுமே அப்படிதான் இருக்கணும், உன் ஜாதி மக்களோட மட்டும் தான் பேசணும், மற்ற ஜாதி கூட சேரக்கூடாது அப்படின்றது தான் குட் பேரண்டிங்கா? உங்களை நான் கேட்குறேன். என்ன மயிருக்கு ஹையர் கேஸ்ட் கேர்ள்ஸை லவ் பண்ணணும், மூடிட்டு உன்னோட ஈக்குவலா கேஸ்ட் கேர்ள்ஸை லவ் பண்ணுடா டாக்ஸ். பையன் ஒழுங்கா வளர்க்கல, இதுல பேச்ச பாத்தியா? இந்த பையனுக்கு நல்லா வேணும்டா, பெரிய இடம், போலீஸ் வீடு, பொண்ணுக்கு நிறைய வரதட்சணை வரும், பெரிய ஜாதி எல்லாம் தெரிஞ்சுதான் காதல் பண்ண, அப்போ அப்பங்காரன் சும்மாவா இருப்பான், சாவட்டும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணியிருக்காங்களா இவனுக்கு சில விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாதி உங்கள் ஜாதி பெருமை பற்றி பேசுகிறீங்களே, சரி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தர் வந்து விவசாயி ஒருத்தர் வந்து விளைய வச்சிருப்பார் இல்லையா, அவர் உங்கள் ஜாதியா? இல்லை அவர் வந்து உங்களுடைய நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஹையர் கேஸ்டாக இருந்தாரு, இல்லை லோ கேஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சமைக்கத்தை நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க, அவர் விளைய வச்சு சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றீங்க? இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இது செய்யறதுமே ஒரு மனுஷன் தானே, அவனும் ஹை கேஸ்ட்ல லோ கேஸ்ட்லயும் உங்க ஜாதி இருக்க ஆள்கிட்டே வாங்கி போட வேண்டியது தானே அப்படின்னு நீ பார்த்த அப்படின்னா இன்னமும் எல்லாருமே அவனமா தான் தெரியணும். ஏன் நீங்க இப்ப எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போறீங்க, அந்த இடத்துல வந்து உன்னோட மேனேஜர் ஆகட்டும் இல்லை எவரோ ஒருத்தர் வந்து உன்னோட அவன் வந்து ஹை கேஸ்ட் லோ கேஸ்ட்ல சொல்றத நான் ஏன் கேட்கணும், அவனோட தாழ்ந்தவங்க இல்லை அதிகமாகவும் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா எப்படி சம்பாதிப்ப, எப்படி சாப்பிடுவ, அப்ப எங்க போச்சு உன் ஜாதி? இதெல்லாம் உங்களுக்கு ஜாதி வராது. எங்க ஒரு கலப்பு இல்லை வந்து ஒரு மத மாற்றமோ நடக்கும் போதோ சரி, அப்போதான் வந்து இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. இதோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். நீங்க என்ன பண்றீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களால உடம்பே முடியல, எமர்ஜென்சி போறீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். அங்க இருக்க ஒரு டாக்டர் வந்து உங்களோட உயர்ந்த ஜாதியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அவர் வந்து சொல்றாரு, இல்லைங்க நான் உங்களை பார்க்க மாட்டேன், நீங்க என்னோட தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ தெரியும் ஒரு உயிரோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றேன், இந்த ஜாதியை வச்சு நீங்க ஒன்றும் கிடைக்க போது கிடையாது. என்னுடைய அறியாமையை வச்சுதான் இங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்போ உங்க கல்வியிலையும் ஒரு பொருளாதாரத்திலையும் நீ எப்போ இருந்து வரியோ அப்போதான் வந்து இந்த ஜாதின்ற விஷயம் வந்து உடையும் அப்படின்றது நான் நம்புறேன் நிறைய இடத்துல. பட் ஆனால் இந்த விஷயத்துல பார்க்கும்போது இத்தனைக்குமா அவங்க அப்பா அம்மா வந்து எஸ்ஐ, அந்த 24 வயசு பையனை வந்து அதுவும் அந்த சுஜித்ன்ற பையன் வந்து அந்த பையனை வந்து கொலை பண்ணாங்க இல்லையா. இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, அவ்வளோதான். இனிமேல் ஆக்சுவலி வெளில வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட லைஃபே போயிடுச்சு.
அப்ப எங்க இருக்கு அந்த பேரண்டிங்? இதை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டாங்க? லைக் இதுல வந்து குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் ஒரு விஷயம் இருக்கு. பட் இதை பத்தி நான் தனியா பேசணும், தனி வீடியோ. பட் இது ஒரு பேட் பேரண்டிங் இல்லையா? இந்த வயசு சின்ன பையன் எத்தனைக்கும் அவனோட எண்ணம் எப்படி இருந்திருக்கு பாரு. ஜாதி வெறி சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால மட்டும்தான் அவன் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கொலை பண்ற அளவுக்கு வரைக்குமே போயிருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு பார்க்கும்போது தான் லைக் வந்து இதை பத்தி பேசி ஆகணும். லைக் இது தப்பு, ரொம்ப தப்பு. இது எல்லாம் ஜென்ரலைஸ் பண்றானுங்க. இப்போ இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு பாதி பேர் வந்து நிறைய பேர் லைக் போட்டு வச்சிருக்கானுங்க. இதை பாக்குறவங்க சின்ன சின்ன பசங்களாம் எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. ஆமா, ஐயோ இதுதான் போல, நம்ம இதுதான் முக்கியம் போல, அப்படி இப்படின்னு சொல்ல பையன் ஒழுங்கா வளர்க்க தெரியல, இதுல பேச்ச பாத்தியா அப்படின்னு ஒரு விஷயம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ண விஷயம். இதெல்லாம் பத்தி பேசி ஆகணும்டா. என்ன ஒரு இவனுங்க தான் பெரியவனுங்க, மத்தவங்க தாண்டவன்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்க. லைக் இன்னொரு வீடியோ காட்டுறது பாருங்க. வாழ்க்கையில என் வயசு 21 வயசு ஆகுனா இன்னி பார்த்த படமான என் லைஃப்ல வேற எந்த படம் பார்த்தது இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில லவ் பண்ணணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது, பையனை வெட்டுவேன். அவ்வளவுதான். இவன் சொல்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதான் இத்தனைக்கும் அவனை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கானுங்க. அவனை சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாருமே பாருங்களேன், சிரிச்சிட்டு இருக்கானு உட்காந்துட்டு. என்னமோ பெரிய விஷயத்த சொல்ற மாதிரியும், ஏதாவது நல்ல விஷயத்த இந்த சொசைட்டி சொல்ற மாதிரியும் எல்லாருமே சிரிச்சிட்டு சந்தோஷமா லைக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட், அதுவும் ஒரு சோஷியல் மீடியால சொல்ல வர அப்படின்றத நான் என் தங்கச்சியும் என் அக்காவும் சரி, நான் என் ஜாதியில இருந்து இன்னொரு பையனை வந்து திருமணம் பண்ணா நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அவன். அது எல்லாம் சுத்தி நின்று சிரிக்கிறானுங்க இவனுங்க. சுத்தமா பகுத்தறிவே இல்லை இவனுங்களுக்கு எல்லாம். என்னடா சொல்றது இவங்க? எப்படி இவனுங்களால வந்து ஓப்பனா வந்து என்னால இப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்படி லைக் இவ்வளவு பப்ளிக்கா சொல்ல முடியுது? அது இவங்க சொல்லி சிரிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்களா. இதுக்கெல்லாம் ஒரே மாற்றம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா வந்து கல்வின்னு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தனை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது முதல் விஷயம் கல்வி தான். இங்க நிறைய பேர் சொல்லுவானுங்க, ஸ்கூல் காலேஜ் தான் வேஸ்ட் படிக்கிறது, இதெல்லாம் வந்து படிங்க, கோர்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோர்ஸ் வச்சு ஏமாத்தணும். அதுக்கும் தனியாக வரேன், அவங்களாம் வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாமே மாறணும் அப்படின்னா வெறும் கல்வினால மட்டும்தான் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தோணி இருக்கலாம், சரி ஜாதியே வேண்டாம், எதுவுமே வேணாம்னு சொல்றீங்களா, அப்ப ஏன் ரிசர்வேஷன் மட்டும், இடஒதுக்கீடு மட்டும் ஏன் வேணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இடஒதுக்கீடுனா என்ன, இதோட கான்செப்ட் முதல்ல பேசிக்கான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 69% வந்து இடஒதுக்கீடு இருக்கு. அதுக்கு வந்து 18% வந்து எஸ்சிக்கும், அண்ட் வந்து 1% வந்து எஸ்டிக்கும் அதில் இருக்க பிரிவுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 50% வந்து எம்பிஎஸ்க்கும் பிசிக்கும் தான் இருக்கு. இதை பத்தி ஒரு அறியாமை இல்லாதவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து எப்பெல்லாம் எல்லாமே வந்து எஸ்டிக்கு தான் கிடைக்குது, எஸ்சிக்கு தான் கிடைக்குது, இங்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. நார்மலைஸ் இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த ரிசர்வேஷன் ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிறைய விஷயம்லாம் வந்து நான் காலேஜ்ல பார்த்துருக்கேன், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா வந்து எங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, எல்லாருமே ஒன்றா தானே இருக்கோம், எல்லாமே நல்லா தானே இருக்கோம், ஏன் எங்களுக்கு மட்டும் அதிகமாகவும் அவங்களுக்கு கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. நான் இது வந்து எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து முன்னாடியும் உங்களை வந்து ஒரு 100 மீட்டர் பின்னாடி இன்னொருத்தவங்களையும் வந்து ஓட வைக்கிறாங்க அப்படின்னாலே அதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கம்மியாகுது இல்லையா? கூடிய ஓடி வரவங்க கூட வந்து எவ்வளோ பேர்கிட்ட வந்து இந்த உடல் திறன் இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கூட ஓடி வரவங்க வந்து பார்வை இல்லாதவங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஊனமுற்றவங்களா கூட இருக்கலாம். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஓடி வர வேண்டியதாக இருக்கு அவங்க கூட. நான் எதுக்கு இதை ஒப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வீக்க செக்ஷனும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்றேன். மேபி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சென்னை சைட்லேருந்து பார்க்கும்போதும் அந்த சிட்டி சைட்லேருந்து பார்க்கும்போதும் உங்களுக்கு இதெல்லாமே இல்லை அப்படின்றது தெரியல. இன்னமும் நிறைய கிராமத்தில் வந்து அவங்க பிறந்த ஜாதியின் அடிப்படையில் இன்னமும் அந்த தொழில் செய்யணும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறுக்கப்படுது, இதுவும் தெரியாது. நம்ம வந்து எல்லாருமே சிட்டி சைட்லேருந்து பார்த்துட்டு
வில்லேஜ் சைடில் பார்க்காம இருக்கிற விஷயங்கள் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் நிறைய கிராமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறுக்கப்பட்டு தான் இருக்குது நிறைய பேருக்கு. இங்கே எல்லா சமூகமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் தான் அவங்க இன்னும் கீழே இருக்காங்க. இவங்களை கைப்பிடிச்சி மேலே தூக்கி ஒரு விஷயம் தான் இந்த இடஒதுக்கீடு நான் பார்க்குறேன். இது என்னுடைய கருத்து. இதுக்கு நிறைய பேருடைய மாற்று கருத்து இருக்கலாம். இதுவும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாமே என்னுடைய ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்த கேள்விகள். ஸோ இதுக்கு ஒரு எல்லாருமே சேர்த்து ஒரு வீடியோவாக போடலாம். லைக் ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இன்னும் நிறைய பேர் வந்து பகுத்தறிவும் இல்லாமல் இன்னும் ஜாதி அடிப்படையிலேயே வச்சு அதுதான் எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அது அப்படி இல்லை. அதையும் தாண்டி எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நான் நினச்சேன். அது வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லியிருந்தாலும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆணவ கொலைகள் இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டுங்கிற எல்லா விஷயமே வந்து தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா வந்து பகுத்தறிவு, கல்வி மட்டும்தான். நீ என்ன வேணால் சொல்லு, ஒருத்தன் கல்வியால் மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான உயர முடியும். கல்வியிலையும் பொருளாதாரத்துலையும் உயர்ந்த ஒருத்தர் இருந்துட்டான் அப்படின்னா வந்து இந்த ஜாதின்ற விஷயமே உடஞ்சி போயிடும் அப்படின்றத நான் நம்புறேன். இது இந்த விஷயத்துல வந்து எல்லாமே இருந்தும் ஏன் ப்ரோ வந்து இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேபி குட் பேரண்டிங்கா இல்லாம இருக்கலாம். அவங்க வளர்ந்து வந்த விதம் அண்ட் வளர்த்த விதம் அண்ட் ஃபுல்லாவே இந்த ஜாதியை பத்தி பேசி விஷயத்தினாலே மேபி அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். செஞ்சு இது யாராவது அப்பா அம்மா பார்க்குறீங்க, ஒரு பேரண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை சின்ன யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயோ இல்லை வந்து மற்றவங்ககிட்டயோ வந்து இதை போஸ்ட் பண்ணி இல்லை இதுதான் பெருசு, இது மற்ற ஜாதியில் வந்து தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட வளர்ப்பே வந்து தப்பாக வளர்க்காதீங்க. அது வந்து கடைசி எங்கே முடியுன்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். சிம்பிளாக சொல்லிட்டோன்னா, நீ செத்து போனோன்னு வச்சுக்கேன், கூட்டு போய் சுடுகாட்டில் போடும் போது வந்து போனதை தூக்கி தான் போடுறா அப்படின்னு தானே சொல்லுவேன். தவிர இந்த ஜாதி பேரை வச்சு இங்கே தூக்கி போடுறான்றது கூட சொல்ல மாட்டான். தூக்கி இந்த பந்தை தூக்கி போடுறான் அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்புறம் எங்கே எனக்கு ஜாதி உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்லி வளர்க்கணும். சின்ன வயசுலேருந்து இதை சொல்லி வளங்க. சின்ன வயசுலேருந்து ஜாதிகர் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாப்பையை சொல்லி தான் நம்ம நிறைய படத்துலையுமே சரி, நம்ம ஸ்கூல்லையுமே சரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்ற ஒரு குழந்தை வளர்ந்து வந்துட்டு இப்போ ஜாதின ஒரு விஷயத்தை அவங்க பேரண்ட் வந்து அவங்க மேலே புகுத்தி அதை வந்து ஒரு விஷயம் வேற ஒரு விஷயமா விளைஞ்சு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆல் கம்ஸ் அண்டர் குட் பேரண்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது குட் பேரண்டிங் பேட் பேரண்டிங் அது ஒரு தனி வீடியோ போகணும். சரி, ஓகே. ஸோ எல்லாமே சொல்ல வேண்டியதுனா கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே a quote. ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். இதோடைய பொருள் என்ன தெரியுமா? பிறப்பால இங்க எல்லாருமே சமம் தான். ஆனா இந்த வேற்றுமைன்றது என்னன்னா, நீங்க செய்யற வேலையில உங்களை திறமையா வச்சுதான் சொல்லணும். புரியுதா? நீங்க நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. இப்படியே தான் இருக்கும்.